எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 ஜூலை 2024, 27 ஜூலை 2024 மற்றும் 28 ஜூலை 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சிபி ராதாகிருஷ்ணன். இரண்டாவது கேள்வி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கைலாசநாதன். அது மட்டும் இல்லாமல் மற்ற சில மாநிலத்துக்கும் ஆளுநர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அது யார் யாருன்னு பார்ப்போம். ராஜஸ்தான் மாநில ஆளுநராக ஹரிபாவ் கிஷான் ராவ் பாக்டே, தெலுங்கானா மாநில ஆளுநராக ஜிஷ்ணுதேவ் வர்மா, சிக்கிம் மாநில ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவார், சத்தீஸ்கர் மாநில ஆளுநராக ராமன் டேக்கா, மேகாலய மாநில ஆளுநராக சிஹெச் விஜயசங்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநில ஆளுநராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகியாகவும் குலாப் சந்த் கட்டாரியா நியமிக்கப்பட்டார். அஸ்ஸாம் மாநில ஆளுநராக லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா நியமிக்கப்பட்டார். அவருக்கு மணிப்பூர் மாநில ஆளுநர் பதவியும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, 33வது ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து எத்தனை போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர்? 117 பேர். 33வது ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் உலகளவில் 10,500 போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர். அடுத்த 5வது கேள்வி, குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஜனநாயக மண்டபம். உலகின் மிக உயரமான ஷிங்குவான் லா சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்படுகிறது? உலகின் மிக உயரமான சிங்குன்லா சுரங்கப்பாதை லடாக்கில் அமைக்கப்படுகிறது. அடுத்து, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் நீதா அம்பானி. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இந்தியாவின் எந்த மாநிலத்தின் மொய்தம் சேர்க்கப்பட்டுள்ளது? அஸ்ஸாம். இந்தியாவின் இளம் ஒலிம்பிக்ஸ் நடுவர் யார்? கபிலன் சாய் அசோக். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விண்வெளி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 23. ஒவ்வொரு ஆண்டும் உலக செயற்கை கருத்தரிப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 25. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும்
கார்கில் போர் வெற்றி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை 26. ஜூலை 26. ஒவ்வொரு ஆண்டும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் நிறுவன நாளாக எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சிஆர்பிஎஃப் ஜூலை 27. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 27. ஜூலை 27. அடுத்து, ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்த நதியில் தொடக்க அணிவகுப்பு நடைபெற்றது? ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்த நதியில் தொடக்க அணிவகுப்பு நடைபெற்றது? சென். சென். அடுத்து, சூரிய ஒளி மூலம் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக எந்த மாநிலம் மின் உற்பத்தி செய்துள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் எந்த நாடு முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது? 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் எந்த நாடு முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது? சீனா. சீனா. சஜத் செகன். சஜத் செகன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஜூடோ. ஜூடோ. அடுத்து, நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 9வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? நிதி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 9வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. அடுத்து, முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு உக்ரைனுக்கு முதல் முறையாக $160 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 13,400 கோடி ஐரோப்பிய யூனியன் அனுப்பியது. நன்றி.